இன்னைக்கு இந்த வீடியோல த ஃபேமஸ் வெஸ்டர்ன் பிலாசபர் பிளாட்டோவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அவரை பத்தி படிக்கும் போது எனக்கு கிடைச்சது உங்க கூடயும் நான் வந்து ஷேர் பண்றேன். படித்ததில் பிடித்ததுன்ற பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்துச்சுனாலும் அதையும் என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா அந்த ஒரு டாபிக்லயும் நான் வீடியோ மேக் பண்றேன். அண்ட் பொலிட்டிக்கல் பிலாசபர் பிளாட்டோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளாட்டோங்கிறவர் 427 BC-ல பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு. ஸோ அரிஸ்டோகிராட்டிக் ஃபேமிலி. ஸோ இந்த அரிஸ்டோகிராட்டிக் ஃபேமிலினா என்னன்னா ரொம்ப அந்த சொசைட்டிலே இவங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் ஆன ஒரு ஃபேமிலி. பட் இவர் பிறந்த அந்த டைம் பீரியட் அவரோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் வருஷம் எப்படி வந்து இவர் கடந்தாருன்னா ஒரு பெரிய வார். அந்த வார் வந்து பெலபோனேஷியன் வார். இந்த வார்னால ரொம்பவே வந்து அங்க உள்ள சொசைட்டியே கம்ப்ளீட்டா சஃபர் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து இந்த வாருக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து பாலிடிக்ஸ்ல போகணும், அவரும் ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு பவர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே எய்ம் இருந்துச்சு. பட் அப்போ இருந்த அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா அவருக்கு பிளாட்டோனோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே இவரை பவருக்கு வர விடாம அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல எல்லாம் ரொம்பவே விரக்தியா இருந்தாரு. பிளஸ் இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொசைட்டியுமே இவர் வந்து நல்லா அப்சர்வ் பண்றாரு. ஒரு பக்கம் வந்து பவருக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சொசைட்டி எப்படி இருக்குன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சொசைட்டியை எப்படி ப்ராப்பரா எல்லாத்தையும் கட்டமைக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே வந்து முயற்சி பண்ணல. ஸோ இதனால இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அந்த கிரீக் சொசைட்டி வந்து ரொம்பவே டவுன்ஃபால் ஆகுது. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இதை விட பெட்டரான வேலாம் இருக்கே லைஃப்ல, ஸோ ஏன் யாருமே வந்து கம்யூனிட்டியா ஒத்துப்பட்டு எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க டியூட்டியை பண்ணும் போது கம்யூனிட்டியா நல்லா இருப்பாங்களே, இதெல்லாமே ப்ராப்பரா எப்படி நடக்கும்னா மக்களுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படிங்கறதும் இவருக்கு புரிய வருது. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா சாக்ரட்டிஸ் கிட்ட போயிட்டு ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றாரு. ஸோ பிளாட்டோ வந்து அவரால் பாலிடிக்ஸ்குள்ள போக முடியல, ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனை வகிக்கணும், அந்த ஒரு எய்ம் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலேயே வந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு. பிளஸ் சொசைட்டி பத்தின கவலையும் அவருக்கு வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து உரைக்கும் போது சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாருன்னா, ஸோ ஐ வில் ஷோ யூ த ஃபியூச்சர், பொலிட்டிக்கல் லைஃபை விட பிலாசபிக்கல் லைஃப் வந்து ரொம்பவே சுப்பீரியர் ஆனது அப்படின்னு சாக்ரட்டிஸ் வந்து பிளாட்டோக்கு ரொம்ப பெரிய ஒரு லைஃப் லெசனை வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஒரு விஷயம் தான் பிளாட்டோனோட லைஃபை கம்ப்ளீட்டா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்கள ஓவர் கம் பண்ணிட்டு டெமோக்ராட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு டெமோக்ராட்ஸ் பீரியட்ல தான் சாக்ரட்டிஸுமே ட்ரையல்ல நிப்பாட்டி அவரோட டெத்துமே வந்து இந்த டெமோக்ராட்ஸ் மூலியமா தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்ந்த பிளாட்டோக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரியலைசேஷனுக்கு வராரு. பாலிடிக்ஸ் அண்ட் பிலாசபி ரெண்டுமே வந்து இணையானது, இது ரெண்டுத்தையுமே பிரிச்சு வச்சு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இவர் வராரு. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இவரோட ஐடியாலஜி எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ஸோ இதுக்காக இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இந்த அகாடமியில படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து டீச்சரா மாத்தி நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்குலாம் கைட் பண்றதுக்காக இவரே வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இது மூலியமா என்ன நடக்கும், ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் லீடர்ஸை வந்து கைட் பண்ணோம்னா நல்ல லெவல்ல அந்த சொசைட்டியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இவர் நம்புறாரு. ஸோ அதனால நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு பிலாசபிக்கல் தாட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நிறைய டீச்சர்ஸ் இவரோட அகாடமில இருந்து நிறைய பேரை நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸை கைட் பண்றதுக்கும் ட்ரெயின் பண்றதுக்கும் சென்ட் பண்ணி வைக்கிறாரு. இவரே ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா அவரோட 40ஸ்ல டியான்ங்கிற ஒரு கிங்க வந்து மீட் பண்றாரு. பிளாட்டோனோட பிலாசபி வந்து இந்த டயானுங்கிற கிங்குக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போயிடுறதுனால இவர் என்ன பண்றாருன்னா டயானோட பிரதர் இன்லா தான் டயனசிஸ் 1. அவர் வந்து சிரக்கூஸ்ங்கிற இட்டாலியில ஒரு பிளேஸ வந்து ஆண்டுட்டு இருக்காரு. டயானோட பிரதர் இன்லா ரொம்பவே குரூவலா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவருக்கு வந்து இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து கண்டிப்பா உகந்ததா இருக்கும். இவருக்கு பிளாட்டோ வந்து போயிட்டு இவருக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. பிளாட்டோவும் வந்து இவர் கேட்ட எனங்க என்ன பண்றாருன்னா டயனசிஸ் 1க்கு வந்து போய் டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிளாட்டோ இவருக்கு டீச் பண்றது எல்லாத்தையுமே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இவர் நடந்துக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கட்டத்துல அந்த டயனசிஸ் என்ன பண்றாருன்னா பிளாட்டோ வந்து என்ன பண்றாரு, ஸ்லேவரியா போறதுக்காக வித்துடுறாரு. அங்க இருந்து பிளாட்டோ என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எஸ்கேப் ஆயிட்டு திருப்பி ஏதென்ஸ்கே வந்துடுறாரு. சோ இந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் அண்ட் கண்டிஷன் அவரோட லைஃப்ல ரொம்பவே வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு. சோ இவர் வந்து ப்ராப்பரா டீச் பண்ணணும், ப்ராப்பரா கைட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு குரூவலான பர்சன் கீழே இருக்க ஸ்டேட் வந்து இன்ஜஸ்டிஸா இருக்கும், ஜஸ்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு இவரோட த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு புக்குக்கு பிளாட்டோ
வந்து ஆத்தர். இதுல கம்ப்ளீட்டா வந்து அந்த ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும், மக்கள் வந்து ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், இன்ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், ப்ராப்பரா வந்து நிறைய பிலாசபிக்கல் ஐடியாஸ் வித் எக்ஸாம்பிள் தாட்ஸ் எல்லாத்தையுமே அந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பிளாட்டோனோட ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து த ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அகாடமில நிறைய பேருக்கு வந்து டீச் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் டயனசிஸ் 1 வந்து இறக்குறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு செய்தி வருது. அது கூடவே வந்து இந்த தயான்ற கிங் இருக்காரு தெரியுமா, ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாரு இட்டாலியில. ஸோ இந்த தயானுங்கிற கிங் வந்து திருப்பி பிளாட்டோக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புறாரு. நீங்க வந்து டயனசிஸ் 1ஓட பையன் டயனசிஸ் 2க்கு வந்து பிலாசபிக்கல் தாட்ஸ் எல்லாம் நீங்க டீச் பண்ணணும் ப்ராப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெக்வெஸ்ட் பண்ணி திருப்பி பிளாட்டோவை கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த டயனசிஸ் 2 வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தாரு. கொஞ்ச நாள்லயே வந்து அப்பா மாதிரியே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடக்கிறது, பிளாட்டோ டீச் பண்ற மாதிரி எதுவுமே ப்ராப்பரா நடக்காம அவர் இஷ்டத்துக்கு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சிச்சுவேஷன்ல இந்த டயனசிஸ் 2 என்ன பண்றாருன்னா இந்த தயான் அப்படிங்கிறவரை கம்ப்ளீட்டா பேனிஷ் பண்ணிடுறாரு, அவரோட ஸ்டேட்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. பிளஸ் பிளாட்டோ என்ன பண்றாருன்னா கம்ப்ளீட்டா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அகைன் பிளாட்டோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருந்து திருப்பி தப்பிச்சு ஏதென்ஸ்கே வந்துடுறாரு. இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டீச்சிங்க வந்து நிறைய லீடர்ஸ்க்கு, முக்கியமா குரூவலா நடந்துக்கிற லீடர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான டீச்சிங் அவங்களுக்கு இருக்கணும். அப்பதான் ஒரு ஸ்டேட்டே வந்து ப்ராப்பரா வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அந்த ஒரு கிளியரான ஒரு மைண்ட், ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் டீச் பண்ண ஒவ்வொரு டைமும் வந்து இவர் ஃபெயிலியரை தான் சந்திக்கிறாரு. ஸோ பிளாட்டோ வந்து இப்படி ஃபெயிலியர் கீப் ஆன் சந்திச்சாலுமே அவரோட ஹோப்பை வந்து அவர் விடவே இல்லை. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டா என்ன நம்பினாருன்னா என்னோட டீச்சிங்னால சொசைட்டில நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அவரோட புக்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்றாரு ஒரு ஸ்டேட் ஒரு சொசைட்டி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிசன்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. இந்த சொசைட்டில ரொம்பவே முக்கியமான பர்சன்ஸ் ஆர்டிசன்ஸ். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இந்த ஆர்டிசன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கிராஃப்ட்மேன்ஸ், ட்ரேடர்ஸ், சர்வீஸ் பண்ற பீப்புள், இவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த பீப்புள் வந்து எக்கனாமிக் ஃபங்க்ஷன் எல்லாம் ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மூலியமா தான் நிறைய எக்கனாமிக்கே வந்து நாட்டுல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிலீவ் பண்றாரு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல யார் இருப்பானா கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த கார்டியன்ஸ் யாருன்னா லைக் சோல்ஜர்ஸ், மிலிட்டரி பீப்புள். ஸோ இவங்க மூலியமா மிலிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா நடக்கும். இதுக்கு மேல யார் இருப்பாருன்னா ரூலர் இருப்பாரு. இந்த ரூலருமே எப்படி இருப்பாங்க, ஒரு பிலாசபர் கிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடல் ஸ்டேட்டை இப்படி வந்து கட்டமைக்கிறாரு. பிளாட்டோனோட இந்த ஐடல் ஸ்டேட்டை அப்படியே நம்மளோட வர்ணா சிஸ்டம் கூட கம்பேர் பண்ணலாம்ல. இந்தியால ஃபாலோ பண்ண வர்ணா சிஸ்டம் நான் படிக்கும் போது எனக்கு இப்படி கம்பேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ பார்க்கும் போது அந்த ஸ்ட்ரக்சருமே வந்து இதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் கம்பேர். ஒரு சொசைட்டிங்கிறது இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சொசைட்டி கம்யூனிஸ்ட் பிரின்சிபல்ஸை கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. கம்யூனிஸ்ட் பிரின்சிபல்ஸ்னா கார்ல் மார்க்ஸ் சொன்ன கம்யூனிசம் மாதிரி கிடையாது. கம்ப்ளீட்டா இவர் என்ன சொல்றாருன்னா யாருமே பிரைவேட்டா வந்து ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா பிரைவேட்டா ஃபேமிலின்னு ஒண்ணு யாருமே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறாரு. பிரைவேட் ஃபேமிலிலாம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீட்டுல வந்து அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, இது வந்து பிரைவேட் ஃபேமிலிங்கிறாரு. இந்த மாதிரி யாருக்குமே ஓனா வந்து ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்கக்கூடாது, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு மாறா அவர் என்ன சொல்றாருன்னா உமன் வந்து சைல்ட் பேர் பண்ணுவாங்க, அந்த சில்ட்ரன் எல்லாருமே வந்து ஸ்டேட் தான் பாத்துக்கும், நர்சஸ் மூலியமா ஸ்டேட் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லா சில்ட்ரனையும் வந்து ஸ்டேட் தான் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை தாண்டி எந்த ஒரு சில்ட்ரனுக்குமே அவங்களோட அம்மா அப்பா யாருன்னு சொல்லிட்டு எக்காரணத்து கொண்டோ தெரிவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சில்ட்ரன் எல்லாம் ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு கிடைச்சி வளர்ந்து வந்து அவங்களுக்கு எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்ப சில பேருக்கு வந்து இந்த ஆர்டிசன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த பசங்க எல்லாருமே வந்து சொசைட்டியோட ஒரு எக்கனாமிக் ஃபங்க்ஷனுக்கா வந்து அவங்களோட ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க. சில சில்ட்ரனுக்கு இருக்க கேப்பபிலிட்டிஸ் வந்து ஒரு கார்டியன்ஸா வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்து ரூலர்ஸ்க்காக செலக்ட் ஆகப்படுவாங்க. அதுவும் அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு பிலாசபிக்கல் திங்கிங்கோட ஒரு நல்லா வந்து ட்ரெயின் ஆகி அந்த நேச்சரோட ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு ட்ரூ நாலேஜோட இருக்கவங்களால மட்டும் தான் ரூலர் ஆக முடியும். அதுவுமே பிலாசபர் கிங்கா மட்டும் தான் இருக்க முடியும். அவங்க தான் வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மொத்தமா சொசைட்டியா திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஒரு தாட்டை வந்து வெளிவைக்கிறாரு. இந்த கம்யூனிஸ்ட் பிரின்சிபல்ஸை முக்கியமா தெரிஞ்சுக்கும் போது அவரோட கண்டெம்பரரிஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய
ஷாக்ல இருந்தாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் மாடர்ன் ரீடர்ஸுமே வந்து ஒரு பெரிய ஷாக்ல இருந்தாங்க இவரோட கம்யூனிஸ்ட் பிரின்சிபல்ஸை வந்து படிக்கும் போது. பட் இது வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் இந்த மாதிரி அவரோட தாட் இருந்துச்சு அப்படிங்கறத நான் உங்க முன்னாடி வந்து வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட், இவரோட அல்டிமேட் கோலாவே ஒரு சொசைட்டி வந்து ப்ராப்பரா எப்படி இருக்கணும், அதை லீட் பண்ற அந்த கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த கிங் வந்து எப்படி இருக்கணும், பிலாசபர் கிங்கா இருக்கணும். அதை எப்படி வந்து அச்சீவ் பண்றதுன்னா ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் வச்சு தான் அச்சீவ் பண்ணணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குழந்தைங்க 6 வயசுல இருக்கும் போதே எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் ப்ராப்பரான அத்லெட்டிக்ஸ், ப்ராப்பரான ஜிம்னாஸ்டிக், அதுக்கப்புறம் போயம், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் ஒரு 20 இயர்ஸ்க்கு ப்ராப்பரா ட்ரெயின் ஆயிடுவாங்க. 20 இயர்ஸ்க்கு மேல ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணி படிக்க வைப்பாங்க. சோ அந்த ஃபியூ ஸ்டூடெண்ட் வந்து நல்லா நாலேஜை கெயின் பண்ண பர்சனா மட்டும் தான் இருப்பாங்க. சோ இப்படியுமே வந்து வர பசங்க வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட இருக்க கூடாது. சோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட தாண்டி மக்களுக்காக யோசிக்கணும், கம்ப்ளீட்டா சொசைட்டியா திங்க் பண்ணணும். ஒவ்வொரு லேயரும் வந்து ப்ராப்பரா அவங்கவுங்களோட ஒர்க்கை வந்து ஃபுல்ஃபில்டா பண்ணும் போது as a சொசைட்டியா எல்லாருமே வந்து ஹாப்பியா வாழலாம். ரியாலிட்டி ஆஃப் நேச்சர். சோ அந்த ரியாலிட்டி ஆஃப் நேச்சர் என்ன, ப்ராப்பரான நாலேஜ் நம்ம அக்வயர் பண்ணணும், அந்த நாலேஜ் மூலியமா சொசைட்டியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பிலீவ் பண்ணி அவரோட புக்ல வந்து இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வித் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காரு. அதுல ரொம்பவே ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிளை இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்றேன். கேவ் தியரி. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கும் போது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. இதை ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கும் போது ரொம்ப பெரிய வேல்யூ வந்து தெரிய வந்துச்சு. இந்த கேவ் தியரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய கேவ் இருக்கு. அந்த கேவ்ல வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். அந்த பார்ட்டிஷன் வந்து ஒரு பெரிய வாலா இருக்கும். அந்த வால்க்கு இந்த சைட்ல ஒரு 4-5 பேரை வந்து செயின் போட்டு கையும் காலையும் வந்து கட்டி போட்டுட்டு ஜஸ்ட் வெறும் அப்படியே வந்து அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. அந்த வால்க்கு பின்னாடி வந்து ஃபயர் இருக்கு. ஓகேவா? ஃபயர் வந்து நல்லா வுட்ல வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வால்க்கு இந்த சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்கனால என்ன பார்க்க முடியும், அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் அந்த கேவ்னோட வால்ல வந்து பார்க்கவே முடியும். சோ இப்போ இவங்களுக்கு வந்து என்ன தெரியும், இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பர்சனை மட்டும் அப்படியே டிராக் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த வால்க்கு இந்த சைட்ல, அதாவது ஃபயர் இருக்குல்ல, இந்த சைட்ல கூட்டிட்டு வந்து அவரை நிக்க வைக்கும் போது ஒரே ஒருத்தர். சோ இப்போ இந்த பர்சன் வந்து என்ன பாக்குறாருன்னா, நான் இவ்வளவு நாள் பார்த்தது எல்லாமே ஒரு ஒரிஜினலோட ஒரு பின்பத்தை தான் நான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த பர்சனை அந்த கேவ்ல இருந்து கம்ப்ளீட்டா அப்படியே வெளியில கூட்டிட்டு போயிட்டு ரியல் வேர்ல்ட பார்க்க வைக்கும் போது, சோ ஃபர்ஸ்ட் டைமா அவர் சன்னை பாக்குறாரு. இன்னும் கண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைமா சன்னை பார்க்கும்போது இன்னும் கண்ணு வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு நாள் நான் பார்த்தது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கு எனக்கு. சோ இதுதான் உண்மையான ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராரு. ஈஸியா கண்டிப்பா நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிடாது. உண்மையா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கும் போது, ரியல் வேர்ல்ட பார்க்கும் போது அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாரு. இத்தனை வருஷமா இத்தனை காலமா இதை தானே உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை அனுபவிப்பாரு. பட் ஆஃப்டர் நோயிங் த ட்ரூத் கண்டிப்பா ரியாலிட்டி என்ன, நேச்சரோட ரியாலிட்டி என்னன்றத ஒன்னு புரிஞ்சிருப்பாரு. ஸோ நாலேஜை ப்ராப்பரா அக்வயர் பண்ற வரைக்கும் ஒரு டிசிஷனுக்கு நம்ம வந்துடவே கூடாதுன்றது தான் கீ கான்செப்டாவே இவரோட இந்த கேவ் தியரி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பிளாட்டோனோட தாட்ஸ் என்ன, அவர் விரும்பின சொசைட்டி அண்ட் அவர் விரும்பின ஐடியல் ஸ்டேட், எந்த மாதிரியான ப்ராப்பரான ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே வித் எக்ஸாம்பிளோட உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு படிச்சதுல ரொம்பவே பிடிச்ச சில இன்ஃபர்மேஷனை நான் உங்க கூட பிளாட்டோ பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மூலமா ஒரு இன்சைட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.